கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 தூய ஆவியே துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளா எம்மையும் மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளா எம்மையும் மாற்றிடுவே. மனதின் பாரங்களை மாற்றிட வருவி, மனதின் காயங்களை ஆற்றிட வருவி, மனதின் காயங்களை ஆற்றிட வருவி, மனதின் தீமைகளை மாற்றிட வருவி. தூய ஆவியே துணையாக வருவி, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவா என்னில் பொழிந்தருள்வி. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவா என்னில் பொழிந்தருள்வி. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. அல்லேலூயா. 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 ஆமென். 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 அல்லேலூயா. 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 அன்பை உருவானங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை வேளையில் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், இந்த மாலை வேளையில் அன்னை மரியாளோடு சேர்ந்து தாய் மரியாளோடு அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற கட்டளை கிளம்ப ஒரு மனதாய் இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு ஜோதிபுரம் கோவை இருந்து இதோ கூகுள் மீட் வழியாக நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜப வழிபாடுகள், வேத வாசிப்புகள், ஆராதனைகள் அனைத்தையும் தூய ஆவியானவர் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக தாய் மரியாளோடு சேர்ந்து நாங்களும் ஜெபிக்க ஸ்துதிக்க வல்லமையை தாரும் ஆண்டவரே. இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் இதோ இன்று நாங்கள் வாசித்து தியானிக்க இருக்கிற 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அதை நீரே ஆசீர்வதியும், நீர் எங்களோடு இருந்து பேசுவீராக, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. நாங்கள் வெறும் களிமண் ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத பாத்திரமாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீர் எங்கள் வாயிலிருந்து நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன் என்ற சிந்தனையோடு இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் வீணாய் போய்விடாமல்
இந்த நேரத்தை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாரும். வழிநடத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம். தூய பவுல் அழகா சொல்றார் வாழ்த்து. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்கையா மாநிலம் முழுவதிலும் வாழும் இறைமக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரமாக தீமோத்தேயும் எழுதுவது என்று சொல்லுகிறார். கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கின்ற, இன்னைக்கு நாமளும் அது அப்படித்தான். கடவுளின் திருவுளத்தால் இந்த இடைவிடா சகாயமாக குழுவில் நாம் ஒவ்வொருவருமே அவருடைய பணியாளர்கள். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய தூதர்களாக இருக்கிறோம், திருத்தூதர்களாக இருக்கிறோம், கடவுளுடைய பணியாளர்களாக இருக்கிறோம், இயேசுவின் சீடர்களாக இருக்கிறோம். இயேசுவின் பெண் சீடர்கள் அதிகமாக இருந்தார்கள், ஆண் சீடர்கள் மிக குறைவு, 12 பேர் தான். பெண் சீடர்கள் தான் இயேசுவுக்கு அதிகம், ஆண் சீடர்கள் மிக குறைவு, அதில் 12 பேர் தான் இருந்தார்கள். ஆமன் பாதர்களே. அதனால தான் 2ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, நம் தந்தையாம், வாசிக்கிறேன், யாராவது ஒருவர் ரிப்பீட் பண்ணுங்க. நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. ஆமென். இந்த சத்தம் பத்தாது, இந்த சத்தம் பத்தாது. இந்த வால்யூம் கொஞ்சம் வேல்யூம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க உங்கள் மைக்கில். இந்த சத்தம் பத்தாது ஆண்டவருக்கு. நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தோம் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. தந்தையாம் கடவுளிடம். அதை ரிப்பீட் பண்ணும்போது உங்களுடைய சப்போர்ட் வேணும், உங்களுக்கு அந்த தெளிவு வேணும். இறை வார்த்தை வாசிப்பு எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, நீங்கள் வாசிக்கிறது. அந்த வாசிக்கும்போது யாராவது ஒருவர் என்று சொல்லும் பொழுது உங்கள் குரல் உயர்த்தி, சப்தம் உயர்த்தி, உரத்த குரலில் வாசிக்கணும். அப்போ தான் மற்றவங்களுடைய செவிகள் எல்லாம் திறக்கும். ஆமென். அப்போ முதல்ல என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். என்ன சொல்றாரு? பஸ். தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகும். அப்போ அந்த அருளும் அமைதியும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்ல ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென். நான் பாடி
முடிஞ்சதும் உங்கள் எல்லாருடைய செவிகள் திறக்கப்பட்டு என்ன செய்யணும்? ஆமேன் என்று சொல்லணும். ஏனென்று சொன்னால் ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு ஆண்டவருக்கு என்று நான் பாடும் பொழுது ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபிப்பதற்கு சமம். அல்லேலூயா. அப்ப நீங்க அந்த ஆமேன் ஆம் என்னும் வழியாக, ஆமேன் என்ற வழியாக அந்த உண்மையை நீங்கள் ப்ரூவ் பண்றீங்க. எஸ், ஐ மீன் இட், ஐ மீன் இட் ஃபாதர். நான் உணர்கிறேன். ஆத்மாவே நீ நன்றி சொல்லு என்று நான் பாடும் பொழுது நீங்கள் அனைவரும் உரத்த குரலில் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லினா அங்கதாங்க அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் தொடர்ந்து போகும். ஆமேன். அப்போ கடவுளுக்கு நன்றி செலுத்தலை குறித்து தான் இந்த கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் தூய பவுல் ஆவியானவர் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். ஆமென். முதலாவது நம் தந்தையாம் கடவுள் இரக்கம் நிறைந்தவர். அவரே ஆறுதல், அவரே அனைத்திற்கும் ஊற்று. எனவே அவரை போற்றுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தந்தையாம் கடவுள் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர். அவரே நமக்கு ஆறுதல், அனைத்திற்கும் ஊற்றவர். அவர் தாங்க எனக்கு எல்லாம் ஊற்றுனா என்ன? அந்த வர்ற தண்ணீர். அதனாலதான் அழகா சொல்லப்படும், ஊற்று தண்ணீரே. பாடுவோம் அந்த பாடலை யாராவது. பொங்கி பொங்கி வா, ஊத்து தண்ணீரே எந்த ஜீவ ஆவியே, ஜீவ நதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆமென். ஆமென். என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களை நான் என்னை நிறைப்போம், ஆவியின் வரங்களை நான் என்னை நிறைப்போம் பள்ளத்தாக்கிலும். ஆமென். 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 அல்லேலூயா. அவரே ஊற்று, அனைத்திற்கும் ஊற்று, அனைத்திற்கும் ஊற்று. கரங்களை தட்டி பாடணும், தெரிந்தவர்கள் பாடணும். வார்த்தைகள் சுத்தமா இருக்கணும். வார்த்தைகள் சுத்தமா இல்லைன்னா நம்ம அதை பாடுறதுல அர்த்தம் இல்லை. வார்த்தைகள் சுத்தமா. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைகள் சுத்தமா பாடணும்னு சொன்னா நம்ம தனிமையில இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஆமென். அதை தான் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய போப்பாண்டவர் அதை தான் சொல்றாரு. கடவுளுக்கு உகந்த பலிகளை நீங்கள் ஜபத்திலே உங்கள் பாடல்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஏற்றதாக இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு. பார்த்தேன். அவருடைய வார்த்தை ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு. அதை நான் நேற்று குரூப்ல போட்டிருந்தேன். அவர் எப்படி வழிபாடு நடத்தணும், ஒவ்வொன்றிலையும் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர போகிறார் ஆவியானவர். இந்த கடைசி காலம் வந்துருச்சு. அல்லேலூயா. அதனால நீங்க சொல்லப்படுகிறது, கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நம்முடைய இன்னல்கள், நமக்கு எந்த தொந்தரவு பிரச்சனை, வீட்டில இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், வெளியில இருக்கட்டும், சுற்றுப்புறத்தில் இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் என்ன ஒரு தொந்தரவு இருந்தாலும் ஆறுதல் அளிக்கிறவர். அல்லேலூயா. அனைத்திலும் ஆறுதல் அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறேன். நமக்கும். ஏன் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பணியாளர்கள். நாம் ஆண்டவருக்கு பணி செய்யும் பொழுது அவரே இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல், அனைத்திற்கும் ஊற்று. அவரை நாம் போற்றி புகழ்ந்து சுதித்து ஆராதிக்கும் பொழுது அவர் அனைத்திலும், நம்முடைய இன்னல்கள் அனைத்திலும் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். அல்லேலூயா.
ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அவருடைய சமூகத்தில் வீட்டு இருக்கிற பிள்ளை, அவருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிற பிள்ளை, நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள். துதித்து கொண்டிருப்பார்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள். துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமேன்னு சொல்லி இரக்கம் நிறைந்த கடவுள் அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. ஆமென். அப்ப இரக்கம் நிறைந்த கடவுள் பிதா தந்தையாம் கடவுள் இரக்கம் நிறைந்தவர். அதனாலதான் தந்தையாம் கடவுளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு அருளும் அமைதியும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் இரக்கம் நிறைந்த கடவுள். ஆமென். அவரே ஆறுதலாய் இருக்கிறார். அவரே ஆறுதலாய் இருக்கிறார். அனைத்திற்கும் ஊற்றாய் இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்வதில் விவேகம் உள்ளவராக இருக்கணும். அந்த புரிவதில் தாமதமாகும் போது தான் உங்க உள்ளத்திலிருந்து அந்த ஆமீன் சீக்கிரம் வர்றதில்லை. புரிந்து கொள்வதில் தேர்ச்சி பெற்றவர்களாக முதிர்ச்சி அடைந்தவராக நம்ம பார்த்தோம். கொரிந்தியர் திருமுகத்தில் முதல் திருமுகத்தில் பார்த்தோம். எப்படி இருக்கணும்? சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் இராதீர்கள், தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலும், சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர் போலவும் இருங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதை சொல்லி வாசிக்கணும் தேவ பிள்ளைகளை. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம். இப்ப நம்ம ஒரு அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அன்பர்களே, சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல இராதீர்கள். கொஞ்சம் மெச்சூர்டு. தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள். பஸ் அதைத்தான் இங்க சொல்றார் ஆண்டவர். அதனால தான் நம்ம அந்த வசனங்களை எடுத்து வாசிக்கும்போது மறை உண்மைகளை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ப்ரேயரில் உட்கார்ந்து இருக்கும்போது, நான் பிரசங்கம் பண்ணும்போது சரி, இறைவார்த்தையை உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணும்போது சரி, உங்களுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தும் எப்படி இருக்கணும்னா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, தூய ஆவியானவரே நன்றி, தூய ஆவியானவரே நன்றி, ஹோலி ஸ்பிரிட் நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே என்று சொல்லி உங்கள் உள்ளத்துக்குள்ள அந்த மனவலி ஜெபம் ஓடிட்டே இருக்கணும். ஆமென். அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சுன்னா வேற எந்த சிந்தனையும் உங்களுக்கு வராது. அப்ப தூய ஆவியானவர் நமக்கு, அதனாலதான் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் வாசிக்கலாம்.
கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஆமென். ஆமென். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மாற்று சிந்தனைகள் வர காரணம் என்ன? அப்போ தூய ஆவியார் உங்களுக்குள்ள இருக்கிறார்ன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, தூய ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட், நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நம்பி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் அப்படியே சிந்திச்சுட்டே இருந்தபோது ஆண்டுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ண நன்றி இயேசு, இந்த வார்த்தைக்காய் நன்றி, இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே, அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவ கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதி உரித்தாக என்று சொன்னீர், அந்த வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்லி நீங்கள் ஜெபிச்சுட்டே ஆண்டவர் வார்த்தையை கேட்கணும். ஆமென். ஆமென். அப்போ நீங்கள் எல்லாரும் அந்த ஆமேன் அல்லேலூயா எல்லாம் அப்படியே கோரஸா ஆவியான உங்கள் மூலமாக பேசுவார். ஆமேன். ஆமென். நீங்கள் பேச வேண்டிய அவசியமே வராது. ஏன்னா உங்களுக்குள்ள யார் தங்கியிருக்கிறா? தூய ஆவியானவர் தங்கியிருக்கிறார் என்று உணர வேண்டும். ஆமென். 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 தீய ஆவி உள்ள வந்துருச்சு, தீய சிந்தனைகள் வந்துருச்சு, ஈகோ வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, வைராக்கியம் வந்துருச்சு, கோவம் வந்துருச்சுன்னா தூய ஆவியான என்ன ஒரு குழந்தை மாதிரி, எப்படி குழந்தை மாதிரி பேசாமல் இருவார். குழந்தை மாதிரி என்ன ஆயிடுவார்? குழந்தை மாதிரி பேசாமல். அவர் பேசாமல் ஆயிட்டாருன்னா நம்மெல்லாம் வேஸ்ட் பீஸ் ஆயிடும். அந்த பிரச்சனை போயிடும். ஆமான் பாருங்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை எப்படிப்பட்டவர்? இரக்கம் நிறைந்த கடவுள். இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல், அனைத்திற்கும் ஊற்று. அப்ப இரக்கம் நிறைந்த கடவுள், ஆறுதலின் கடவுள், அனைத்திற்கும் ஊற்றானவரை நாம் போற்றி புகழ்வோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மை நான் போற்றிடுவேன் ஐயா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே நேசிப்பேன். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, அப்பா உன் சந்நிதியில் நான், அப்பா உம்முடைய சந்நிதியில் வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் இரக்கமுடையவர். அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த புத்திர பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உடைய இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய ஆவியின் ஊற்று, பரிசுத்த ஆவியின் வல்லமை, அந்த ஊற்று எங்கள் ஒவ்வொரு பேரும் எங்கள் உள்ளத்திலிருந்து வெளியே வரணும் ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 3:16 சொல்வதை போல, இதோ நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா? ஆவியானவரே, நீர் என்ன உள்ளத்தில் பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்தால் போதும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கின்ற வெறுப்பு, வைராக்கியம், கோபம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. நான் ஒரு முடிவெடுக்கிறேன், கோபப்பட மாட்டேன். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சொல்லணும், நான் சொல்கிறத உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சொல்லணும். ஆமேன்னு அது சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். ஆண்டவரே, நான் இனி அந்த கோபம் எனக்கு அந்த கோபம் வேண்டாம், எனக்கு அந்த முன்கோபம் வேண்டாம் ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு அந்த முன்கோபம் வேண்டாம் ஆண்டவரே. அந்த முன்கோபத்தினால நான் சீரழிந்து போயிட்டேன்ப்பா. சொல்லுங்க, இனிமே அந்த முன்கோபம் எனக்கு வராம ஆண்டவரே நீங்க தான் பார்த்துக்கணும்ப்பா.
இனிமேல் அந்த கோபம் வராமல் நீங்க தப்பா பாத்துக்கணும். உங்க கையில என்ன ஒப்பு கொடுக்குறப்பா, உங்க கையில எங்க ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்க பாத்துக்கங்கப்பா, நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே. நீங்க பாத்துக்கங்கப்பா, நீங்க என் கையை பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. நீங்க என் கையை பிடிக்கணும் ஆண்டவரே. நான் பிடிச்சா விட்டுருவேன்ப்பா. நான் பிடிச்சா விட்டுருவேன்ப்பா. இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல விழுந்தியோ, எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எங்கே நீ நசுக்கப்பட்டாயோ, எங்க உதாசீனப்படுத்தப்பட்டாயோ, அங்கிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்படி யாரெல்லாம் கேவலப்படுத்தி, யாரெல்லாம் அவமானப்படுத்தி, யாரெல்லாம் அசிங்கப்படுத்தி, எங்கெல்லாம் உன்னை சிதறடிச்சு உன்னை அசிங்கப்படுத்துறாங்களோ அந்த இடத்துல உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனாலதான் தந்தையாம் கடவுள் எப்படிப்பட்டவர்? இரக்கம் நிறைந்த கடவுள். ஆமென். இரக்கம் நிறைந்த கடவுள். அடுத்து அவரே ஆறுதல். அவரே ஆறுதல். இரக்கம் அனைத்துக்கும் ஊற்று. அனைத்திற்கும் ஊற்று. இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல், அவரே அனைத்திற்கும் ஊற்று. ஆமென். ஊற்று. ஆமென். ஆமென். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் இயேசுவேன்னு சொல்லி ஜெபிக்க வரம் கொடுங்கப்பா, சுதிக்க வரம் கொடுங்கப்பா. ஆமென். கேளுங்க ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு நல்லா ஜெபிக்க வரம் கொடுங்கப்பா, ஆமென். எனக்கு ஜெபிக்க வரம் கொடுங்கப்பான்னு கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க, எனக்கு ஜெபிக்க வரம் கொடுங்க, எனக்கு ஜெபிக்க வரம் கொடுங்கப்பா. வல்லமையோடு ஜெபிக்க வரம் தாங்கப்பா. இறை வார்த்தையை வைத்து ஜெபிக்கக்கூடிய சக்தியை கொடுங்கப்பா. ஜெபிக்கக்கூடிய சக்தியை கொடுங்கப்பா. நீங்க தான்ப்பா கொடுக்கணும். நீங்க தான்ப்பா கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாம் லேசான காரியம். சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் லேசான காரியம். இதெல்லாம் உங்களுக்கு லேசான விஷயம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். நான் உடைக்கப்பட்ட பாத்திரம் ஆண்டவரே, உடைந்து போகிறேன், வெறும் களிமண்ணாய் இருக்கிறேன், ஒன்றுக்கு உதவாத பாத்திரமாய் இருக்கிறேன். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் உறவானீர், நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. உதவாத என்னில் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் இயங்காதே. நீங்க இல்லாம என் உலகம் இயங்காதே. நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்களேன் அப்பா, கொஞ்சம் நினைச்சிருங்கப்பா. அப்பா கொஞ்சம் நினைச்சிடுங்கப்பா. கொஞ்சம் நினைச்சிருங்க ஆண்டவரே, கொஞ்சம் நினைச்சிடுங்க ஆண்டவரே. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியும். உதவாத என்னில், உதவாத என்னில்
உறவானி. நீங்க இல்லாம என் இதயம் ஏங்காதே, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. அப்பா கொஞ்சம் நினைச்சிருந்தாங்க. இந்த மாலை பொழுதில், இந்த ஓய்வு நாள், உம்முடைய நாள், உமக்காகவே இந்த கூகுள் மீட் வழியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஜெபிக்கிற பிள்ளைகள், ஸ்துதிக்கிற பிள்ளைகள், உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொரு நாளும் மாற்றி புதிய புதிய மகனையும் மகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன், என் நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கும்படி செய்வேன் என்று சொன்னவரே. எசேக்கியேல் இறைவாக்கிற புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் எங்கள் நியமங்களை என்னுடைய கட்டளைகளையும் கடைபிடிக்கும் செய்வேன் என்று சொன்னவரே. என்னுடைய கல்லான இதயத்தை எடுத்து போடுங்கப்பா, கல்லான இதயத்தை எடுத்து போடுங்கப்பா. நீங்க போட்டா தான்ப்பா முடியும். உம்முடைய வார்த்தை சமட்டி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, உம்முடைய வார்த்தை உயிருள்ளது, பலப்படுத்துகிறது. எங்கள் எலும்புகளையும் மச்சைகளையும் மூட்டுகளையும் பலப்படுத்துகிறது ஆண்டவரே. இதோ உடல் நோயினால், உள்ள நோயினாலும், மன வேதனையினாலும், மன பாரத்தினாலும் கவலையோடு கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறாய் என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே. ஆண்டவருடைய சமூகத்தில் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வேதனைகளை அவர் மாற்றுவார். இரக்கம் காட்டும் கடவுள் அவரே உனக்கு ஆறுதலாய் இருக்கிறார், அவரே உனக்கு ஊற்றாய் இருக்கிறார். என்றும் அவருடைய சன்னிதானத்தில் அவரை மட்டும் மறந்துடாதீங்க. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இன்னைக்கு நன்றி கூறுதலை குறித்து இதோ இந்த கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே முதல் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். முதலாவது நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும் நன்றி நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். குற்றங்களை மன்னித்தாரே, குற்றங்களை மன்னிக்கிறவர், நோய்களிலிருந்து விடுவிக்கிறவர், படுகொழியில் இருந்து தூக்கி எடுக்கிறவர், அனைத்தையும் செய்கிற தேவன், இரக்கமுடையவர். நோய்களை குணமாக்கி படுகொழியிலிருந்து தூக்கி ஊற்றாய் இருக்கிற தேவன். அந்த நான் கொடுக்கும் தண்ணீரோ என்னைக்குமே தாக எடுக்காது, நான் கொடுக்கும் உணவு என்றுமே சாக மாட்டேன். இறை உணவு, இறை வார்த்தை என்னும் உணவு. அப்பா, உங்களுடைய கிருபைகளினால் நீர் எங்களை தாங்கிக் கொள்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைகளினால் எங்களை தாங்கிக் கொள்ளுகிறீர் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். நம்முடைய பாவம் எல்லாம் மறுத்து, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். ஆமென். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. 1 கொரிந்தியர் 3:16. நம்மை ஒவ்வொரு நாளும் காக்கும் கடவுள், காக்கும் வல்ல தேவன்.
காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. கண்ணீர் சிந்திய மனிதருக்கு கண்ணீரை துடைப்பவர் இயேசு. உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். உன் நோயிலிருந்து விடுதலை. அவர் இரக்கமுடையவர், ஆறுதலின் தெய்வம், ஊற்றாயிருக்கிறார். கிறிஸ்துவுடைய தந்தையாம் கடவுள் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கின்றவர், நம்முடைய கண்ணீரை தோள்பையில் நிறைத்து வைத்துள்ளேன் என்று சொன்னவர், சுகம் தருபவர். அவருக்கு நன்றி சொல்லு, அவருக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. தாய் தந்தை உன்னை வெறுத்திட்டாலும், பந்தங்கள் பாசங்கள் உன்னை அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட தேவன் நம்மை சொந்த கரங்களினால் அணைத்துக் கொள்வார். ஆமென். பிறர் உன்னை வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும் போது நீ மகிழ்ந்து களி கூறு. விண்ணக கைமாறு மிகுதி. வெறும் கொடுமையில் வறுமையில் நீ உழன்றாலும், கடும் பசியினால் நீ வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன்னையும் பசியின்றி உன்னை போஷிப்பவர். ஆமென். ஏனென்றால் கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுள் அருளும் இரக்கமும் கொண்டவர். அவரே நமக்கு ஆறுதலாய் இருப்பவர். அவரே நமக்கு ஊற்றாய் இருக்கிறார் என்பதை ஒரு நாள். எனவே நாம் அவருக்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்களே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. உன் வாழ்க்கையில நீ நிம்மதியை இழந்து நிற்கிறாயா? வேதனைகளோடு இருக்கிறாயா? வந்த பாசம் என்ன என்று அறியாமல் இருக்கிறாயா? ஐயோ, இளமை முதல் நான் கைவிடப்பட்டவனாய் இருக்கிறேனே, எனக்கென்று ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே, எனக்கென்று பரிந்து பேச யாரும் இல்லையே, என்னை அரவணைக்க யாரும் இல்லையே என்று தவிக்கிறாயா? இதோ ஒரு தகப்பன் உண்டு உனக்காக. இரக்கமும் அருளும் கொண்ட தகப்பன் உனக்கு உண்டு மகனே, மகளே, சகோதரனே, சகோதரி. அவர் உன்னை அரவணைப்பார், ஆறுதல் தருவார், உனக்கு என்றும் ஊற்றாக சீரும் செழிப்புமாய் இருப்பார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்ற ஊற்று, ஊற்று, தாகம் தீர்க்கும். நான் கொடுக்கும் தண்ணீரோ ஒரு நாளும் எப்பொழுதும் தாகமே இருக்காது. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள்
பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இம்மட்டும் நீர் எங்களை உம்முடைய ஆவியின் கொடைகளினால் ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளினால் எங்களை நிரப்பினீரப்பா. இந்த பிள்ளைகள் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகத்தோடு இன்று இரவு முழுவதும் அவர்களை கண்காணித்து ஆண்டவர் சித்தமான நாளை காலை நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு நம்முடைய சமூகத்தில் வந்து ஸ்துதிக்க, போற்றி, புகழ்ந்து, ஆராதிக்க வலுப்பெற்றவர்களாய் மீண்டும் உடைய சமூகத்தில் வர உமக்கு சித்தமானால் நீர் எங்களை அழைத்து வருவீர் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதிலே வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. உடைய இறைவார்த்தையின் அபிஷேகத்தினால் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை நீ நிரப்பியதற்காய் நன்றி அப்பா. இன்னும் அதிகமாய் நீ செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் செய்ய போகிறீர், நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் நீ செய்ய போவதற்காய் நன்றி. சமாதானம் குடும்பத்தில் அன்பு, மகிழ்ச்சி இன்னும் அதிகமாய் இன்னும் உம்மை தேடுகிற பிள்ளைகளாக மாற்றி எடுப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லாரையும் பிள்ளைகளை ஒருமனப்பட்டு ஆண்டவரே ஒரே குடும்பமாய் நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரே உயிரும் ஒரே உள்ளமுமாய் இருந்தார்கள் என்று திருத்துதர் பணிகளிலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரே குடும்பமாய் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் என்றும் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற பிள்ளைகளாக, ஒருவரை ஊக்கமூட்டுகிற பிள்ளைகளாக, ஒருவர் மற்றவருக்கு வெறுப்பு வைராக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பண்பட்டு எங்களை பதனிட்டு மாற்றிக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. மாற்றிக்கொண்டிருப்பதற்காக எங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எடுத்து பயன்படுத்துறீங்கப்பா, எங்களை எடுத்து பயன்படுத்துறீங்கப்பா. ஒவ்வொரு சோதனையே எங்களை மாற்றும். தீமையிலிருந்து விடவிடாதே, சோதனையிலிருந்து எங்களை மாற்றும் ஆண்டவரே. பசாசின் சோதனைகள், சாத்தானின் எந்த விதமான கட்டுகளும் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடும்பங்களிலும் இல்லாமல் போவதாக. பசாசின் கட்டுகள் இயேசுவின் இரக்கமுள்ள வார்த்தையினால் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் உடையட்டும் ஆண்டவரே. வேதனையில இந்த நோய்களினால், பாரத்தினால், கஷ்டத்தினால், நஷ்டத்தினால், மனபாரத்தினால் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை குணமாக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தையினால் உச்ச தலைவன் குணமாக்குவதற்காக நன்றி. ஒவ்வொருடைய கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அபிஷேகத்தில் வார்த்தைகள் இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்குவதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும். நாங்கள் ஸ்துதிக்கிற பிள்ளைகளாக, ஸ்துதிக்கிற பிள்ளைகளாக, நன்றி சொல்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் நன்றி மாத்திரம் சொல்றோம். நன்றி 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 என்று சொல்றோம். நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லி நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா,
விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, காத்து தினம் நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா. ரெஜினாம்மா, உங்களுடைய சாட்சியை சொல்லுங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களுடைய சாட்சியை சப்தமாய் உரத்த குறையில் சொல்லுங்க. ஆமென். நான் வந்து கேன்சர் பேஷண்ட். எனக்கு வந்து சப்தமாய் சப்தமாய் போன கையில் வைங்க. எனக்கு வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். சமீபத்துல நான் வந்து ஸ்கேன் பண்றதுக்காக போயிருந்தேன். நான் அந்த ஒரு 2 வாரமாவே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா போன ஸ்கேன்ல வந்து எனக்கு 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் ரிப்போர்ட் வந்திருந்தது. அதனால நான் வேண்டிகிட்டே ரொம்ப மனக்கவலையோடவும் கஷ்டத்தோடையும் தான் டெய்லி நான் ப்ரேயர்ல உட்காந்து நான் வேண்டிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் இந்த தடவை நான் ஸ்கேனுக்கு போகும்போது எனக்கு வந்து ஃபுல்லா கியூர் ஆகணும், எனக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நான் என்னை வந்து நீங்க கைவிடல அப்படின்னு நான் முழுசா நான் நம்பிடுவேன். உங்க மேல ரொம்ப எனக்கு இன்னும் என் குடும்பத்தாரும் மற்ற என் சமூகத்தை சேர்ந்தவங்க, எங்க உற்றாரவங்க எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை ஏற்படும். என்னால எல்லாருமே உங்களை நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த இதுல தான் நான் நல்லா வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா அந்த ரிசல்ட்டுக்கு ரிப்போர்ட் போன புதன்கிழமை போய் ஸ்கேனுக்கு போனோம். ஸ்கேன் பார்த்துட்டு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை டாக்டர் பார்த்து டாக்டர் என்ன சொன்னாரு, மிராக்கிள்மா, எப்படி இப்படி கம்மியாச்சு, உங்களுக்கு ஊசியால கம்மி பண்ண முடியாததை இந்த டேப்லெட் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணிருக்கு. இந்த டேப்லெட் வந்து உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. நீங்க வந்து எதுவும் பண்ண வேண்டாம், எனவே ஊசி போட்டு உடம்பெல்லாம் நீங்க கெடுத்துக்க வேண்டாம், இந்த டேப்லெட்டையே கண்டினியூ பண்ணுங்க. இது ஆனா எங்களுக்கு ஒரு மிராக்கிளா தான் இருக்கு. ஏன்னா ஸ்டேஜ் 5ல இருந்து ஸ்டேஜ் 4க்கு மாறி இருக்குதுன்னா அது எவ்வளோ ஒரு இது அதிசயம் தான். நீங்க உங்க தெய்வம் வந்து உங்களை கைவிடல. அதனால நீங்க நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, பட் அந்த மாத்திரை இதுவே கண்டினியூ பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இதை நான் வந்து இந்த ஊழியர் தியானத்துல போய் நான் சொல்லணும் போலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த சிச்சுவேஷன் சரியில்லை. எனக்கு கொஞ்சம் உடம்பு இஷ்யூஸ் நிறைய இருக்கிறதுனால நான் அந்த உள்ளிருப்பு தியானத்துக்கு கலந்துக்கலாம் முடியாம வீட்டுல இருக்கிறேன். இருந்தாலும் நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரே உறுத்தல், கடவுள்கிட்ட போய் வேண்டினையே, எனக்கு கம்மியாகணும்னு வேண்டினையே, இப்ப நான் கம்மி பண்ணி கொடுத்துட்டேன் ஆனா நீயே வரல அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. அதை எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஒரு சாட்சி நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் இப்ப இந்த நேரத்தை எனக்கு கொடுத்துருப்பாரு, நான் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. இறைவனுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிகள். நன்றி இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி. கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி. ஆமென், ஆமென், ஆமென். நான் பாடிட்டே இருக்கும் பொழுது நான் என்னுடைய பாடல்களை நான் பாடிட்டே இருக்கிறேன். அந்த மறவாமல் நினைச்சீரையா, மனதார நன்றி சொல்லுவேன். அந்த பாடலை நான் பாடும் பொழுது என் மனசுக்குள்ள ஆவியானவர் உணர்த்துகிறார், அந்த ரெஜினா பொண்ணை சாட்சி சொல்ல வையே. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்து அந்த அம்மா உள்ளத்துல குத்துறாரு, நீயே சாட்சி சொல்லாம இருக்கிற அந்த உள்ளத்தை குத்துகிற தேவன் இங்க எனக்கு உணர்த்துறாரு, அந்த அம்மாவை சாட்சி சொல்ல வையே. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் பேசுறது. துதிக்கணும். நீ தொடர்ந்து துதிச்சு வார்த்தையை உள்வாங்கி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்ல 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 வெளிப்பாட்டை தருவார். அதனால இந்த ஸ்துதி கன மகிமை எல்லாம் அவருக்கு. பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எவ்வளவு முக்கியன்றதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அப்ப கடவுள், கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுள் எப்படிப்பட்டவர்? இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல். இதை மறந்துடாதீங்க.
ஆமென். இரக்கம் நிறைந்த கடவுள் அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. அனைத்துக்கும் ஊற்று. பஸ். உங்க வாழ்க்கையில வறட்சியே இருக்காது, பசுமையாய் இருக்கும். ஆமென். பசுமையாய் இருக்கும், வறட்சியே இருக்காது. ஆறுதலா இருப்பீங்க, உங்களுக்கு அவர் ஆறுதலாய் இருப்பார். இரக்கம் நிறைந்த கடவுள், அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு என்ற சிந்தனையோடு ஒரு சிறிய நன்றி ஜெபத்தை சொல்லுவோமா? ஆமென். அப்பா, இந்த அருமையான இந்த வேலையில் ஆண்டவரே இயேசுவே, இயேசு கிறிஸ்துவின் தந்தை, நீர் இரக்கம் நிறைந்த கடவுளாக நீர் எங்களுக்கு அப்பா இன்றைக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் மனக்கவலையோடு வந்தாலும் எங்களுக்கு ஆறுதல் கூறுபவர் நீர் தான் தகப்பனே. எங்கள் அனைத்திற்கும் ஊற்றாக இருக்கிற ராஜனே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எவ்வளவு கஷ்டங்கள் தொல்லைகள் இருந்தாலும் ஆண்டவரே அதிலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்த தகப்பனே, உயரத்திற்கு எங்களை அழைத்து செல்கிற தேவன் நீர் மற்றும் தான் தகப்பனே. அப்பா, உள்ளுக்குள்ள இருந்து ஊற்று பெருகி வரும்பொழுது எப்படி ஒரு சிறு பூச்சி அது மேல போய் உட்காரும் போது அது மேல வருகிறதோ அதே போலப்பா நாங்கள் தாழ்ந்து கிடக்கும் பொழுது உடைய ஊற்று எங்களை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறது ராஜனே. ஆமாப்பா, அது ஒவ்வொரு நாளும் உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து ஆண்டவரே உண்மை துதிப்பதால் மட்டும்தான் தகப்பனே எங்களுக்கு கிடைக்கிறது ராஜனே. உம்முடைய தூயாவின் வல்லமை கொண்டு ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் அருமையாக நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த அருமையான இந்த வேலையில ஆண்டவரே அப்பா, நீங்கள் ஆண்டவரே கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களுள் குடியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா என்று நீர் சொன்ன தேவனே. அப்பா, நீர் எங்களுடைய கோவிலாக இருக்கிறீர் தகப்பனே. அந்த கோவிலை நாங்கள் அழித்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த கூகுள் மீட் வழியாக எங்களுக்கு கிடைத்திருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உம்மை துதித்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய இறை பிரசனத்திற்குள் நாங்கள் வழி நடத்தி கிறிஸ்துவே இரக்கத்தின் தந்தையே எங்களுக்கு நீர் வழி நடத்தி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தி இந்த இரவு நேரங்களில் அப்பா உம்முடைய அக்னி ஸ்தம்பத்தின் வழியாக எங்களை வழி நடத்த போவதற்காக இந்த சிறு மன்றாட்டை தாழ்மையோடு ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமென். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற அனைத்து பிள்ளைகளையும் நிறைவாய் நிறைவாய் இன்று இன்று ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளின் செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கரங்களை தட்டி ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் 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 அல்லேலூயா அல்லேலூயா நன்றி நன்றி. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அனுபவம் பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.